கொள்ள ஆள் மாறாட்டம். அதுல நம்ம 2 பேருக்கும் சரிசமமா பங்கு. 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெயிலர் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜெயிலர் பார்ட் 1ல இருந்தவங்க தவிர வேற யாரெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, இந்த படத்துல வில்லனா யார் நடிக்க இருக்காங்கன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தை தயாரிப்பது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திரைப்படத்தில் யார் யார் நடிக்கிறார்கள், யார் யாரெல்லாம் புதிதாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவங்களே தகவல்களை அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அதனால் பொறுத்துருங்க. நடிகர் ராமராஜன் சார் நடிக்க இருந்த குடும்பத்தில் ஒருவன் திரைப்படம் என்ன ஆச்சுன்னு ஆத்தூர்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. ராமராஜன் நடிக்க இருந்த குடும்பத்தில் ஒருவன் படத்தை பற்றி நீங்கள் தான் நினைவில் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக ராமராஜன் கூட அந்த படத்தை பற்றி மறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கப்படலை. அதிகமாக கோபப்படக்கூடியவர் எம்ஜிஆர் சாரா அல்லது சிவாஜி சாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரில் கொஞ்சம் அதிகமான கோபக்காரர்னா அது எம்ஜிஆர் தான். ரஜினி சார் அண்ட் கமல் சார் நடிக்கிற படத்துல பிரபு சார் நடிக்க இருக்காரான கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரும் நடிக்கின்ற படங்களில் இப்போதைக்கு எந்த படத்திலும் பிரபு அவருடன் இணைந்து நடிக்கல. மார்க் ஆண்டனி படத்தினுடைய பட வெளியீட்டின் பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்தர் அந்த படத்துல நடிகர் விஷால் நடிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டி தான் அவர்கிட்ட வாய்ப்பு வாங்கினதா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப நடிகர் அஜித் மிரட்டி தான் வாய்ப்பு வாங்கியிருப்பாரோன்னு புதுக்கோட்டையிலிருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் அதை பற்றியும் ஆதிக் ரவிச்சந்திரன் வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு. சார், நீங்க வாழ்க்கை திரைப்படத்துக்காக சிவாஜி கணேசன் சாரை எப்படி அணுகுனீங்க? அண்ட் அவருடைய தீவிர ரசிகர் நீங்க. அவருடைய முதலாவது சம்பளத்தை நீங்க முதலா கொடுக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு பிரசன்னா கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனை விட்டு வாழ்க்கை, ஜல்லிக்கட்டு ஆகிய 2 திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அந்த 2 திரைப்படங்களின் போதும் அந்த படத்துடைய கதையெல்லாம் அவருக்கு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டகரமாக அமைந்த வாய்ப்புன்னு தான் அந்த 2 படங்களையும் நான் சொல்வேன். வாழ்க்கை திரைப்படம் ஹிந்தியிலே வெளியான அவதார் என்ற திரைப்படத்தினுடைய தமிழ் பதிப்பு. அந்த படத்தை தமிழை எப்படியாவது தயாரிக்க வேண்டும் என்று முதல்ல முயற்சி செய்தவர் பாலாஜி. நான் அந்த படத்தை தமிழை தயாரிக்கின்ற உரிமைகளை கொஞ்சம் முன்கூட்டி வாங்கிட்டதுனால அவரால் அந்த படத்தை தயாரிக்க முடியல. ஆனாலும் அந்த படத்தினுடைய உரிமைகளை எல்லாம் வாங்குவதற்கு முன்னாலேயே சிவாஜிக்கு அந்த படத்தை ஒரு போட்டு காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் அவரே சிவாஜிக்கு சொல்லியிருந்தார். அதனால் அவதார் படத்தை நான் தமிழில் தயாரிக்க போகிறேன் அப்படின்னோடனே எந்தவித மறுப்பும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் சிவாஜி. அவருக்கு அந்த படத்தில் சம்பளம் கொடுத்தது அப்படின்றது மிகப்பெரிய பெருமை தான். என்றாலும் அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு பெருமிதத்தையும் அந்த காலகட்டத்தில் நான் உணரவில்லை என்பதுதான் உண்மை. இசையமைப்பாளர்கள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர் இவங்களை தவிர வேற எந்த இசையமைப்பாளருக்கு மியூசிக் நோட்ஸ் எழுதுறதுக்கான தேர்ச்சி இருக்கு அல்லது மற்ற இசையமைப்பாளர்கள் இதுக்காக தனியா ஆள் வச்சிருப்பாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இசைக்கோவையை எழுதக்கூடிய ஆற்றல் இங்கே உள்ள இசையமைப்பாளர்கள் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றத விட எத்தனை இசையமைப்பாளர்கள் இசைக்கோவை எழுதி இசைக்கலைஞத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இப்போதுள்ள இசையமைப்பாளர்களில் இசைக்கோவை எழுதி இசைக்கலைஞத்தை கொடுத்து அவர்களை வாசிக்க செய்வது இளையராஜா மட்டும்தான். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தை தவிர நடிகை குமாரி சச்சு வேற எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் நோட்டிசபிள் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்கன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. குமாரி சச்சு திறமை காட்டிய படங்கள் அப்படின்னா பல திரைப்படங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஊட்டி வரை உறவு, உத்தரவேந்தி உள்ளேவா, பூவா தலையா போன்ற பல படங்களை சொல்லலாம். எப்போவாச்சும் ஏண்டா சினிமாக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணும்பொழுது என்ன சொல்லி மனசாத்திப்பீங்கன்னு சாலிகிராமம்ல இருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நான் சாப்பிடுகின்ற உணவு, இன்றைக்கு உங்களோடு இப்படி பேசுகின்ற வாய்ப்பு, இப்போ எல்லாவற்றையும் எனக்கு தந்ததுன்னா அது இந்த சினிமா தான். அதனால் இந்த சினிமாவுக்குள்ளே வந்ததை பற்றி ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதில்லை. மாறாக மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக என்ன உங்களில் பலருக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. சார், ஒவ்வொரு நடிகருக்குமே சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது கனவு தான். அப்படி கிடைச்சாலும் ஒரு சில நடிகர்கள் தங்களுடைய படங்களுக்கு ப்ரொமோஷனே பண்றது இல்லையே. இதுக்கான காரணம் என்ன? உதாரணத்துக்கு நடிகர் ரியோராஜனுடைய நிறம் மாறும் உலகில் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு அவர் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணல. ஆனா அடுத்த வாரம் வெளியாக இருக்கிற ஸ்வீட் ஆர்ட் என்ற திரைப்படத்துக்கு மட்டும் ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. நிறம் மாறும் உலகில் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ரியோராஜும் இருந்தார். ஆனால் ஸ்வீட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது அவருடைய படம். அதன் காரணமாக தான் அதை அந்தளவுக்கு விளம்பரப்படுத்துவதிலே அவர் முனைப்பாக இருக்கிறார்.
மலையாள நடிகர்கள் தமிழ் படங்கள்ல நடிக்கும் பொழுது அவங்களுக்கு டப்பிங் பேசுறாங்க. ஆனா தமிழ் நடிகர்கள் தங்களுடைய சொந்த மொழியில நடிக்கும் பொழுதே தமிழ்ல டப்பிங் பண்ணாம வேற யாராவது அவங்களுக்காக டப்பிங் பண்றாங்களே, இந்த நிலைமை எப்ப மாறும்னு டொரண்டோல இருந்து விஷ்ணு சேகர் கேட்டிருக்காங்க. தமிழ் நடிகர்கள் திரைப்படங்கள் நடிக்கும்போது தங்களுடைய குரலை அவங்களே பேசுறதில்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. யார் யாரெல்லாம் அப்படி பேசுவதில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதை முதல்ல எனக்கு தெரிவிங்க. லாஸ்லோ டோத்துன்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு தி ப்ரூட்டலிஸ்ட்ன்ற பேர்ல USA, UK, ஹங்காரி இந்த 3 நாடுகளுமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் ஆஸ்கர் வாங்கியிருக்கு. அதே மாதிரி சிவாஜி கணேசன் சாருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய அரசாங்கம் திரைப்படமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த லோச்சனன் கேட்டிருக்காங்க. நடிகர் தினம் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய பட்ஜெட் வேண்டும். அப்படிப்பட்ட பட்ஜெட்டை நடிகர் தினத்தினுடைய பயோபிக்கு ஒதுக்குவதற்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் இடம் கொடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வார்னர் பிரதர்ஸ் அண்ட் டிஸ்னி மாதிரியான ஹாலிவுட்டின் பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தோனேஷியன், கொரியன் அண்ட் மற்ற மொழிகளில் படங்களை தயாரிக்கிறாங்க, விநியோகிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏன் தமிழ் மொழியோ அல்லது இந்திய சினிமாவுக்கோ இந்த ஆர்வத்தை காட்டுறதில்ல? அதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வார்னர் பிரதர்ஸ், டிஸ்னி போன்ற நிறுவனங்கள் தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கின்ற காலம் மிக விரைவிலே வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மதகஜராஜா அண்ட் துருவ நட்சத்திரம் இந்த வரிசையில சதுரங்க வேட்டை பார்ட் 2 வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. மதகஜராஜா, துருவ நட்சத்திரம் வரிசையிலே சதுரங்க வேட்டை 2 திரைப்படம் மட்டும் இல்லை, பிரபுதேவா கதாநாயகனாக நடித்துள்ள யங் மங் சங் திரைப்படம் உட்பட பல திரைப்படங்களை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும். எம்ஜிஆர் சாரனுடைய பாடலான துள்ளுவதோ இளமை பாடலுக்கு கோரியோகிராஃபி பண்ணது யாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த துள்ளுவதோ இளமை என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர் AK சோப்ரா என்ற பிரபலமான ஒரு நடன மாஸ்டர். நடிகர் எம்ஜிஆர் சார் வாங்கின பாரத ரத்னா விருது இப்போ எங்க வைக்கப்பட்டிருக்குன்னு ஸ்ரீரங்கம்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. சென்னை தியாகராயநகர் ஆற்காடு சாலையிலே எம்ஜிஆர் நினைவகம் இருக்கிறது. அங்கே தான் அவர் வாங்கிய எல்லா பரிசு பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. நடிகர் ஜெய்சங்கர் சாருக்கு எந்த படத்துக்கு அப்புறமா நல்ல அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு மதுரையிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. தன்னுடைய முதல் படமான இரவும் பகலும் படத்திலேயே மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றவர் தான் ஜெய்சங்கர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அவருடைய திரை வாழ்க்கையில் அமைந்த திரைப்படம் பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படம். டிராகன் திரைப்படத்தினுடைய வெற்றி விழா எதுலையுமே அந்த படத்துல நடிச்சிருந்த நடிகை அனுபமா பரமேஸ்வரனை பார்க்க முடியலையே, இதுக்கான காரணம் என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் இப்ப பல திரைப்படங்களிலே பரபரப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் டிராகன் திரைப்படத்துடைய வெற்றி விழாக்களில் அவரால் கலந்து கொள்ள முடியல. சார், ஒரு காட்சியை நான் படமாக்கிட்டு இருக்கேன். அப்போ பூனை ஒரு ஓரமாக போய்கிட்டு இருக்கு. அந்த பூனை இந்த காட்சியில் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால கேமராவை நான் பேன் பண்ணி அந்த பூனை நடக்கிற மாதிரியான ஒரு காட்சியை படமாக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்சியை நான் என் படத்தில் உபயோகிக்கிறதுக்கு அனிமல் வெல்ஃபேர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணுமான்னு சிவகாசியிலேருந்து அருண் பிரசாத் கேட்டிருக்காங்க. பூனை நடந்து போகின்ற காட்சியை உங்களுடைய திரைப்படத்திலே சேர்த்து கொள்வதற்கு நீங்கள் எந்த அனுமதியும் பெற வேணாம். ஆனால் பூனை நடந்து போகின்ற அந்த காட்சி இடம்பெறுகின்ற படத்தை திரையிட வேண்டுமானால் அதற்கு முன்னால் நிச்சயமாக நீங்கள் அதற்கான அனுமதியை பெற்றாக வேண்டும். அடுத்து இன்று ஒரு தகவல். உங்களுக்கு ஜோடியாக நடித்த நடிகைகளில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான நடிகையாக இருந்தவர் யார் அப்படின்னு நடிகர் சூர்யா கிட்ட கேட்டால் அவர் என்ன பதிலை சொல்வார் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. அவருடைய காதல் மனைவியான ஜோதிகாவின் பெயரை அவர் சொல்வார் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகை நிருபர் சூர்யாவை பார்த்து கேட்டபோது அவர் தந்த பதில் இருக்கே, அது முற்றிலும் மாறான ஒன்றாக இருந்தது. நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடனே மனசில் பளிச்சுன்னு தோன்றுகின்ற ஒரு பெயர்னா அது அனுஷ்கா தான். அவரோட ஒரே ஒரு படத்தில் தான் நான் நடிச்சிருக்கேன். ஒரு நடிகையோடு பழகி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உணர்வே இல்லாமல் அவரோட என்னால் அந்த படத்தில் நடிக்கும்போது பழக முடிந்தது. படங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனுஷ்கா மெனக்கட்டதை ஒரு நாளும் படப்பிடிப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எல்லாம் தாண்டி படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதுதான் அனுஷ்காவுடைய ஸ்பெஷாலிட்டி என்கிறார் சூர்யா. சிவசக்தி பாண்டே உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாருன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அப்படி சுதந்திரம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு எங்கே உங்கள் மேலே நம்பிக்கை பிறந்தது? புதிய மன்னர்கள் வந்து அவர் விநியோகஸ்தராக இருந்தார். எல்லாமே இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்வாங்க. படம் எடுத்துனே இருக்கும். சார் இன்னும் எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்குது? சிம்ரனுக்கு உங்களுக்கும் எதனால் பிரச்சனை வந்தது? ரொம்ப சரியாக இருக்கணும், அவ்வளோதான். நடிகர்னா 7 மணிக்கு வந்துடணும். கிளைமேக்ஸ் இருந்துக்கிறப்ப
நிறைய லேட்டெல்லாம் வந்தாங்கன்னா அடிச்சிருவேன். முரளிக்கு எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை சார். முரளி கோச்சிங் விட்டார். அவனை முதல் வேலையை விட்டு எடுத்தால் தான் நான் நடிக்க வருவேன். உங்களை வான்மதியிலையும் காதல் கோட்டையிலையும் அஜித்தோட பழைய அனுபவம். அஜித்தெல்லாம் கடுமையான உழைப்பாளி. ஒரு டைம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் ஷூட்டிங் போனோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.